ஹலோ விவர்ஸ், நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா செடிகளுக்கு நல்ல வளர்ச்சிக்காக ஒன்று கொடுக்க போகிறோம். காயெல்லாம் பெருசாக வர்றதுக்காக நம்ம இப்போ ஒரு உரம் கொடுக்க போகிறோம். என்ன உரம்னு பார்த்திங்கன்னா மீன் அமிலம் தான். மீன் அமிலம் கொடுத்து இப்போ 1 மாதத்துக்கு மேலே ஆச்சு. அதுதான் இப்போ என்ன செய்ய போகிறோம், கொடுக்க போகிறோம். 5 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 10 ml மட்டும் ஊற்றிக்கோங்க. இது நான் மீன் கழிவு உரம் எப்படி தயாரிக்கிறேன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போய் பாருங்கள், சிறப்பாக இருக்கும். பாருங்க விவஸ், மாதுளம்பழம் வந்து நம்ம நாள் ஆச்சு, இன்னும் பெருசாகவே இல்லை. அதுக்கு தான் இந்த மீன் கழிவு உரத்தை கொடுத்தோம்னா கொஞ்சம் சீக்கிரம் பெருசாகும். அதுக்கு தான் இதை கொடுக்குறேன். எத்தனை காய் கிடக்குன்னு பாருங்கள். மாதுளம்பழம் ஒரு 6-7 பழங்கிட்ட நம்மகிட்ட கிடக்குது. எல்லாம் சீக்கிரம் பெருசாகணுன்னாக்கும் இந்த உரம் கொடுக்கணும். கொடுத்தோம்னா சரி, செடி சிறப்பாக இருக்கும். அதுவும் முருங்கை மரத்தை இன்றைக்கி ஒடிச்சு விட்டோம்ல, இன்னும் தளிர் வராமல் இருக்குது பாருங்கள். நான் அதுக்கும் இதை கொடுக்கணும். கொடுத்தோம்னா சரி, நல்லா செடி சிறப்பாக வரும். அதுபோக எங்கிட்ட இந்த பீக்கங்கொடி ஒன்று நம்மள வரலைஞ்ச நம்மள ஒன்று வந்துச்சு நம்மள. இப்போ பாருங்கள் 2 வந்துருச்சு. 2வது நம்ம ஒரு மழை பெஞ்சோடனே என்ன செஞ்சிருச்சு, சிறப்பாக வந்துருச்சு. அதுமாரி இந்த இதில் தான் அன்றைக்கி ஃபுல்லும் கீரை எடுத்தோம்ல, அதெல்லாம் கீரை நல்லா திருப்பி என்ன செஞ்சு க்ரோத் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், இவர் சீனி அரைக்கலையும் என்ன செஞ்சிருச்சு, பூ வர ஆரம்பிச்சிருச்சு. தெரியுதான்னு பாருங்கள். உயரம் போல தான் இருக்குது, ஆனால் இப்போமே என்ன செஞ்சிருச்சு, பூ வந்துருச்சு. பூ வந்துச்சுன்னா என்ன செஞ்சிடும், அடுத்து காய் வர ஆரம்பிச்சிடும். இந்நேரம் நம்ம என்ன செய்யணும், நல்லா உரம் கொடுக்க ஆரம்பிக்கணும். கொடுத்து ஆரம்பிச்சோன்னா சீக்கிரம் என்ன செய்யும், காயெல்லாம் நல்லா திரட்சியாக வரும். சீனி அரைக்காய் செடிக்கு அதே மாதிரி மிளகால் என்ன செய்யுங்க, நிறைய இலையெல்லாம் கிள்ளி விட்ருங்க, இலையெல்லாம் கட் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் காய் நல்லா திரட்சியாக வரும். ஏன்னா எல்லா சத்தும் என்ன செஞ்சிடும், இலைக்கே போயிடும். அதே மாதிரி தான் கத்திரிக்காய், தக்காளி இப்போ காய் கொஞ்சம் நல்லா திரட்சியாக வருது பாருங்கள். தெரியுதான்னு பாருங்கள். இப்போ தான் கொஞ்சம் நல்லா திரட்சியாக வருது. இதுக்கு இப்போமே நம்ம உரம் கொடுத்துட்டோம்னா சரி, செடி நல்லா சிறப்பாக இருக்கும். அதுமாதிரி வெண்டைக்காய், கத்திரிக்காய் பூ வைக்கிது திருப்பி. இந்த குட்டி குட்டியாக காய் கிடக்கு பாருங்கள். இந்த காயெல்லாம் நல்லா பெருசாக சீக்கிரம் வரணுன்னாக்கும் இந்த மீன் கழிவு உரத்தை கொடுக்கலாம். அதுபோக விவர்ஸ், நம்ம அன்றாடம் இந்த செடிகளை செக் பண்ணி பார்த்துட்டு இந்த பாருங்கள், இந்த இவ்வளோ இலை வந்து ஒன்று பூச்சி அரிச்சதாக இருக்குது, இல்லைனாக்கும் இந்த அஸ்வினி பூச்சி ஏதோ ஒரு இது வந்து வெட்டிக்கிளி வந்து கடிக்குது. அந்த இலையெல்லாம் இருந்துச்சு, எல்லாத்தையும் என்ன செஞ்சேன், அப்படி கட் பண்ணி எடுத்துட்டேன். கத்திரிக்காய் செடி, தக்காளி செடி, அப்புறம் சீனி அரைக்காய் செடி, அப்புறம் வெண்டைக்காய் செடி, இதெல்லாம் இருந்ததெல்லாம் அப்படி எடுத்து வெட்டி எடுத்துட்டேன். எடுத்ததான் என்ன செய்யும், அடுத்து வர இலையெல்லாம் சிறப்பாக இருக்கும். இங்கே பாருங்கள், நாட்டு ரோஸு, பன்னீர் ரோஸ் பூ பூத்துருச்சு பாருங்கள். மொட்டு வச்சுருக்குன்னு சொன்னேன்ல. இந்த பாருங்கள், இது அழகாக எவ்வளோ அழகாக பூத்துருக்கு பாருங்கள். இந்த ஒன்று பூத்துருக்கு, இந்த ஒரு மொட்டு இருக்குது, இந்த இங்கே ஒரு மொட்டு வந்திருக்கு பாருங்கள். தெரியுதான் பாருங்கள், இங்கே ஒரு மொட்டு வந்திருக்கு. இன்னும் அங்கிட்டும் 2-3 தளிர் அடிச்சிருக்குது. என்ன அதுலேயும் என்ன நமக்கு மொட்டு வரப்போகுது. அதுபோக பன்னீர் இது பட்டன் ரோஸ் வச்சுருக்கேன், அதில் எவ்வளோ தளிர் அடித்து மொட்டு வந்திருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், பட்டன் ரோஸ் தான். இலை பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள், எவ்வளோ செழிப்பாக இருக்குன்னு பாருங்கள். செடி நிறைய தளிர் அடிச்சிருக்கு பாருங்கள். இதுலேயும் இந்த மொட்டு வர ஆரம்பிச்சிட்டு, மொட்டு தெரியுதான் பாருங்கள், இந்த குட்டியாக இருக்குது பாருங்கள். எல்லாமே நம்ம இயற்கை உரம் கொடுக்கறனால என்ன செய்யுது, செடி எல்லாமே சிறப்பாக இருக்குது. இங்கே பாருங்கள், இது வந்து குடமிளகா விதை போட்டாங்களாம் ஒருத்தவங்க. எனக்கு கொண்டாந்து நேற்று 4-5 கன்று கொடுத்தாங்க. ஒரு 4 கன்று கொடுத்தாங்க, அதை ஊனி வச்சுருக்கேன். சரி, அடுத்தாப்பில் நம்ம என்ன செய்யலாம், இல்லை குடமிளகாவும் என்ன செய்யலாம், பறிக்கலாம். நம்ம பங்கார மிளகா, சாதா மிளகா இருக்குது, சம்பா மிளகா. இது வந்து குடமிளகா நான் ஒரு நாளும் விதை நிறைய தடவை போட்டு எனக்கு முளைக்கவே இல்லை. ஆனால் இந்த வட்டம் இது கொடுத்துருக்காங்க, பார்ப்போம். இதில் நம்ம என்ன மிளகா எடுத்து ஹார்வெஸ்ட் பண்ணலாம். இதுலேயும் செடி நல்லா சிறப்பாக வர்றதுக்கு நம்ம ஃபஸ்ட்லேருந்து நல்லா உரம் ஊற்றிக்கிட்டே வருவோம். எவ்வளோ சிறப்பாக வந்திருக்குன்னு பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜோதி ஃபார்மிங்க நல்லா மல்லிகைப்பூலாம் சிறப்பாக வர ஆரம்பிச்சிட்டு பாருங்கள். மொட்டு பூ தெரியுதான்னு பாருங்கள், நிறையா மொட்டு வந்துடுச்சு. எல்லா செடியுமே நேற்று எலுமிச்சம்பழம் ஊற்றுனதில் நல்லா சிறப்பாக செழிப்பாக தெரியுது. இன்றைக்கி மீன் அமிலம் ஊற்றுறோமா, இன்னும் நல்லா சிறப்பாக வரும். காய்கள்லாம் திரட்சியாக வரும். பாவக்காயிலே நமக்கு காய் வந்துடுச்சு.
உங்களுக்கு அதையும் காமிக்கேன் பாருங்கள். இந்த தெருதான் பாருங்கள், குட்டி குட்டியாக பாவக்காய் வருது பாருங்கள். மினி பாகல் தான் எடுத்தோம்ல அன்றைக்கி குடையிலேருந்து எடுத்துகிட்டு புதுசாக ஊன போகிறேன் சொன்னேன்ல, அது ஊனதுக்கப்புறம் இப்போயே ஒரு 3 பாவக்காய் 4 பாவக்காய் கிடக்குது. மினி பாவக்காய். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்கை. தேங்க்யூ.